அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த வாரம் கன்னிராசினியர்களான உங்களுக்கான ஆரம்பம். இந்த பொற்காலத்தை கன்னிராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால எதிரிகளை வெல்வதற்கான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் வியாபார அறிவு வளருங்க. புது புது யுக்திகளை கையாண்டு வணிகத்தில் வெற்றி பெறக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைகிறது. நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. புதன் மீனத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அதே போல் கேந்திரவத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெறுவதும் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வீடு கட்டும் பணியில் இருந்த சிரமங்கள் குறையுங்க. கணவன் மனைவி உறவுகள் உள்ள கசப்புகள் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்குது. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்தால் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் திருமணத்தில் தாமதம் அல்லது சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் வழக்குகள்ல பிரச்சனைகள் சிரமத்தை தருங்க. உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு தோன்றுங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. அதிக அலைச்சலை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம். அதே போல பற்களிலும் கண்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகள்ல பணவிரயமும் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளும் உடலை வருத்துங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாயினுடைய சேர்ந்திருப்பதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொண்டு விடுங்க. அதே போல் அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மிக மிக நல்லதுங்க. அதே போல் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்திற்கு சனி செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களினாலும் சிறிதளவு தோஷம் ஏற்பட்டிருப்பதால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம
ஜாதகத்தில் குரு பதவியை கெடுக்குங்க என்றொரு மூதுரையும் வழக்கில் இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புகளில் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. இதன் காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைய இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தாமதமாகும். புதிய வேலை முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் ஆபத்து நிறைந்த இயந்திரங்களை இயக்குவதில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட சந்தை நிலை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறையக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுவதால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படக்கூடும். கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யும் பணியாட்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் அனைத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இப்போது குறையக்கூடும் என்பதை கிரகநிலை உணர்த்துவதால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியங்க. கிடைக்கும் வாய்ப்புகளினாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காதுங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. மற்ற கிரகங்களுக்கும் பங்கு இருப்பினும் அவை ஓரளவே இருக்குங்க. இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. அதனால் கவனமாக இருங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன் என போற்றப்படும் புதன் கல்வித்துறைக்கு அதிபதி ஆவார். அந்த புதன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வர இருக்கு. தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருதுங்க. பலருக்கு படிப்பு முடிந்து நல்ல வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது பூமிக்காரகரான செவ்வாயாகும். சூரியன், சனி ஆகியோருக்கும் இத்துறையின் மீது ஆதிக்கம் உண்டு. இம்மூவருமே இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவே சாதகமாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்க இருக்கு. இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கோவிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள். அனைத்து கஷ்டங்களையும் அது தீர்க்கும்.